ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே நேரத்தில் கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் இந்த ரேட்டில் கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ரேட் எப்பயுமே கொஞ்சம் இந்த டைனிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த டைனிங் ஸ்பேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் பார்க்க முடியும். ரூஃப் வந்து கம்மியாக இருந்தது. அதுதான் பார்த்தா லாஃப்ட் எவ்வளோ பெரிய லாஃப்ட்டுங்க, அங்கே வரைக்கும் போதுங்க அந்த டைனிங் ஸ்பேஸ் வரைக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட், ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு கிடையாது, ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 6 வீடு தாங்க, ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், கார்னர் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஒரு வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் கூட ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால எல்லா பக்கமே உங்களுக்கு மெயின் கேட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஈஸியாக கார் பார்க் பண்ணிக்கலாம். அது எனக்கு நோட்டபுளாக பட்டுச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்லேயே ஒரு 2 மளிகை கடை இருக்குங்க. என்னோட தாய்மார்கள் ரொம்ப தூரம்லாம் அலைய தேவையில்லை. செப்டோ கிஃப்ட்னு ஃபோன் நோண்ட தெரியாமல் ஆர்டர் கூட போட தேவை இருக்காது. உங்கள் பையன் பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு ஏமா அப்படி போட்டு விடுமான்னு சொல்லக்கூடிய வேலை கூட உங்களுக்கு இருக்காது. இங்கே ஒரு கடை இருக்கா, அது என்ன பொண்ணு ஸ்டோரா, அப்போ பையன் ஸ்டோர் எங்கே போச்சு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த பக்கம் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்கு பாருங்க, அது ஒரு கடை இருக்குது. பக்கத்துலேயே கடைகளும் இருக்குது. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை வீட்ரூத் பில்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்டுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்லிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே எல்லாரும் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. வீட்ரூத் பில்டர்ஸ் கூட நம்ம கொலாப் பண்ணி ஷோலிங்கநல்லூரில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கவர் பண்ணியிருந்தோம். அதுவும் கார்னர் ப்ராப்பர்ட்டி தான். எப்படி ஃபினிஷ் வரும் அப்படின்றத காட்டுற விதமாக நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்குறதுனால என்ன பெரிய பயன்னா, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டை விட கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்கிக்கலாம், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் லேண்டை காமிச்சு புக்கிங் எடுக்கலாங்க. 3 ஃப்ளோருக்கு ரூஃப் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3rd ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல்லாகவே ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால் உங்களுக்கு பார்ட்டிஷன் வால் கூட பில்ட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிற வீட்டினுடைய ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணலாம். அதில் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ண முடியும், நம்ம டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், கலர் சூஸ் பண்ணிக்கலாம், கிளாசெட் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிக் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அது எதுவுமே மாற்ற முடியாது. மற்றபடி நீங்கள் அடிஷ்னல் வேறு என்னென்ன விஷயங்கள் கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஐ மீன் வென்டிலேட்டர் வேணும், எனக்கு இன்டீரியர் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஈபி லைன் கொடுங்க, எனக்கு ப்ளம்பிங் லைன் எக்ஸ்ட்ராவாக வேணும், டைல்ஸ் டிசைன் என்ன வேணும், இன்டீரியர் கலர் என்ன வேணும், அதே நேரத்தில் கிளாசெட் இந்தியன் ஸ்டைலாக வெஸ்டர்ன் ஸ்டைலாக நான் இன்டீரியர் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி இங்கே எனக்கு ஈபி லைன் ப்ரொவிஷன்ஸ் வேணும், ப்ளம்பிங் ஒர்க்கில் எனக்கு இது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரீங்கன்னா பில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பட்ஜெட்குள்ளே வச்சிருப்பாங்க. அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் பே பண்ண வேண்டி இருக்காது. நம்ம ப்ரீமியமாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது கேட்குறோம், அந்த பட்ஜெட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னும்போது மோஸ்ட்லி எல்லா பில்டர்ஸுமே அதை பேர் பண்ணிக்க பார்த்துப்பாங்க. இது அடுத்து வர ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த லேபர் சார்ஜஸ் எல்லாமே பில்டர் பேர் பண்ணிப்பாங்க. இன்னொன்று, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பில்டர்ஸ்க்கு தான். நீங்கள் இப்போ டாப் கிளாஸ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய லக்ஸரி பில்டர்ஸ்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போடுவாங்க பில்லு. இந்த ஸ்க்ரூ, இந்த போல்ட், இந்த வயர் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா பில் போடுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் கேட்குறதுக்குமே காஸ்ட் அடிஷ்னல் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நானே கூட பண்ணிட்டு போயிருப்பேனே சாமி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சவுத்தில் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் மிஸ்டன் பைபாஸ் காரிடாரில் சேலையூர் யஷ்வந்த் நகரில் இருக்கேங்க. கரெக்டாக திருமலை நகர் மெயின் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, கார்னர் பில்டிங்காக இது இருக்குது. டோட்டல் 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு இருக்குது. 2 வேரியன்ட் ஃப்ளோர் பிளானில் 970 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 993 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, UDS எல்லா வீட்டுக்குமே 400 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம், நம்ம பெருங்குளத்தூர் GSTலேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டாக நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ஸ்ரீராம் கேட்வே மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா OMR பொறுத்த வரைக்கும் கூட ஓகே தாங்க. ஏன்னா ஈஸ்ட் தாம்பரம் இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் ஆனது காரணமே உங்களுக்கு ஐடி தான், அதுவும் OMR கார்டர் தான். இன்னொன்று, அதில் நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே இந்த அளவுக்கு க்ரோத்தும் கூட. இந்த மாடம்பாக்கம், இந்த சேலையூர், இந்த யஷ்வந்த் நகரை பொறுத்த வரைக்கும் முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. லே அவுட் அமைப்பே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்லையும் காமிக்கிறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர் கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துட்றாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குங்க. போர்வெல் இருக்குது, வெல்லும் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஆக்சுவலாக வந்து
எப்பயுமே இந்த கார்னர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் வென்டிலேஷனாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். கார்னர் ப்ராப்பர்ட்டி, எனக்கு கார்னர் யூனிட் தான் வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எனக்கு என்னோட ஒப்பீனியனாக இந்த 970 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய வீடு அமைப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட், ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு கிடையாது, ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவரை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதுலேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. 2 டோருமே காரிடாரை ஃபேஸ் பண்ணி, அதாவது லிஃப்ட்டை ஃபேஸ் பண்ணது மாதிரி இருக்குது. வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஹால் 14 அடிக்கு 14 அடி டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 993 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS 400 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஹால்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. பால்கனியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பால்கனியில் உங்களுக்கு லாஃப்ட் இருக்குங்க. இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேயும் உங்களுக்கு UPVC ஸ்லைடிங் டோர் வந்துடும். டைல்ஸ் டிசைன், இந்த கலர்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் இப்போயே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது, சின்ன டைனிங் ஸ்பேஸ். இது நீங்கள் பூஜா ஸ்பேஸுங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் பூஜா கபோர்ட் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் உங்களுக்கு ஸ்லாப் ஒர்க் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. சிங்க் வந்து உங்களுக்கு இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் அடிஷ்னலாக பண்ணிக்கணும். இந்த டைனிங்லேருந்து இது காமன் பாத் உங்களுக்கு சங்கலில் கொடுத்துருக்குறாங்க ப்ரீ பிளான்டாக. அதே நேரத்தில் உங்களுக்கு வென்டிலேட்டர்ஸும் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டாப் பிராண்ட் பேரிவேரில் போடுவோன்னு சொன்னாங்க. இல்லை நானும் என்னோட தம்பி வாசம் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே பார்ப்போம். அப்படியே அங்கே போங்களேன், மெயின் டோர் போங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே இந்த பூஜா ஸ்பேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜிங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு 1 சைடு UPVC விண்டோ வந்துடும். லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக லாஃப்ட் ஸ்பேஸ் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா இந்த அங்கே போங்க, ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறீங்க, இருங்க எதனால நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த பூஜா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பூஜா ஸ்பேஸ்னுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் இங்கே உங்களுக்கு லாஃப்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் சங்கல்லே ப்ரீ பிளான்டாக கொடுத்துருக்குறாங்க. ரூஃபில் ஃபுல்லாக உங்களுக்கு பூச்சி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டைனிங்லேருந்து இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் வந்துடும். லாஃப்ட் ப்ரீ பிளான்டாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லாஃப்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் UPVC விண்டோ வந்துடுங்க. சரிங்களா? இந்த வீடு எப்படி கம்ப்ளீட் ஆகி வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே நேரத்தில் கம்ப்ளீட் ஆகி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ரேட்டில் கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ரேட் எப்பயுமே கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ரேட்டை விட ஹையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு போர்ஷனை பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஃபேசிங் தான். வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் தாண்டின உடனே ஹால் இருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். UDS 400 ஸ்கொயர் ஃபீட். எல்லா வீட்டுக்குமே 400 ஸ்கொயர் ஃபீட் தான். எனக்கு பர்சனலாக இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் பிடித்திருந்தது. இந்த ஹால்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி, இங்கே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் கிச்சனில் இப்போ தான் ஸ்லாப் போட்டிருக்கிறாங்க. கிரானைட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 சைடு UPVC விண்டோ வந்துடும். லாஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ், இங்கேயும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வந்துருங்க. செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் இருக்குது. சங்கலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் காமன் பாத் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டா இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டா அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரங்கர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வென்டிலேட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் உங்களுக்கு அந்த சோப் வைக்கிற ஸ்பேஸை பிரிக் ஒர்க்லேயே ப்ரீ பிளான்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். இன்டீரியர் பண்ணும்போது கொஞ்சம் டிசைனாக காமிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இருங்க வரேன். இங்கே வாங்க. அம்மாடி எவ்வளோ பெருசு. இந்த டைனிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த டைனிங் ஸ்பேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் பார்க்க முடியும். ரூஃப் வந்து கம்மியாக இருந்தது. அதுதான் பார்த்தா லாஃப்ட் எவ்வளோ பெரிய லாஃப்ட்டுங்க. அங்கே வரைக்கும் போதுங்க அந்த டைனிங் ஸ்பேஸ் வரைக்கும். தாய்மார்களுக்கு அப்போ இந்த யூனிட் கண்டிப்பாக பிடிக்கும், ஐ கேரண்டி. இது வந்து இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 சைடு UPVC விண்டோ வந்துடும். எல்லா சைஸ் டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அது கூட படித்து பார்த்துக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் கிடையாதுங்க.
ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 75 lakhs. இதுல இருந்து பெஸ்ட் பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் வசந்த் அப்படின்ற மாதிரி பில்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வீட்டுத் பில்டர்ஸ் கிட்ட இருந்து. அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் நீங்க அடிஷனலா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறீங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. டைரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட சிவில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரீடிங் மார்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேற லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.